வேதத்துல ஆமென் பயங்கரமான கொடிய சாபங்கள் சிலது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா ஒரு 7 விதமான சாபத்தை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, முதலாவது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சாபம். அல்லேலூயா. ஏம்மா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, ஆமென், ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால அவங்க மேல 4 விதமான சாபம் கடந்து வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கும் மனிதனை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்குது. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. மனிதன் துணிகரமா தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, ஆமென், தேவனிடத்திலிருந்து வருகிறதான சில சாபங்கள். அல்லேலூயா. நல்லாதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் வேகமா சொல்றேன். எல்லாத்தையும் தனித்தனியா ஜெபிக்கணும்னு நினைச்சேன், அதற்கு நேரம் இல்லை, நான் சொல்றேன். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அப்படின்னா நியாய பிரமாணத்திற்கு செவி கொடுக்காததுனால வருகிறதான சாபங்கள் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நீங்க படிச்சீங்கன்னா உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல 28ஆம் அதிகாரத்துல அதனுடைய 15வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கும். 114 விதமான கொடிய சாபங்கள் சொல்லப்பட்டு. எதனால? தேவனுடைய வார்த்தைக்கு, நியாய பிரமாணம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால வர சாபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் சொல்றார். ஆமென். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்வாரா? விசாரி. இது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருது. என்ன கவனிங்க. பக்கத்துல கையை கொடுத்து ஒரு வார்த்தை நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஏமா கேளுங்கம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, தூங்குறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்ப என்ன கவனிக்கணும். மூணாவது நீங்க கவனிச்சீங்கன்னா, மூணாவது சாபம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சபிப்பது. அல்லேலூயா. பொதுவா நீங்க சொல்லுவீங்களா, பாஸ்டர் என்ன பயங்கரமா சாபம் விட்டுட்டா பாஸ்டர், மண்ணை வாரி தூத்தி தூத்தி என்ன செஞ்சா சாபம் விட்டா, நீ விளங்கவே மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி. புரியுதாங்க? அல்லேலூயா. நம்ம தெளிவா இதுல இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் இடத்துல இருந்து வாங்கிடணும். கர்த்தர் தெளிவா நடத்துறார். சில மனிதர்களுடைய சாபம், சில சொல்லுவாங்க, அவ என்ன சாபம் விட்டாலோ அது மாதிரியே எனக்கு பறிச்சிடுச்சு பாஸ்டர் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அது மாதிரியே நடந்து போச்சே. சில சொல்லும் போது சொல்லுவாங்க, பாஸ்டர் போய் அவ சொன்ன மாதிரியே நடந்து போச்சு பாஸ்தீங்களா, அதுதான் எனக்கு தாங்கவே முடியலன்னுவாங்க. அல்லேலூயா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சபிப்பதனால், ஏம்மா பேச மாட்டீங்களே, வருகிறதான சாபம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், காரணம் இல்லாமல் இட்ட சாபம். ஒருவேளை காரணம் இல்லாம சபிக்கிறாங்கன்னா கவலையே பட வேணாம், அது உங்க தலை மேல தங்குறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டா. நல்லாதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, வேகமா போயிடலாம். 4வது, ஆமென், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. அப்படின்னா ஒரு மனிதன் மந்திரவாதி கிட்ட போய் சூனியம் பண்ணி இந்த மனுஷனுடைய குடும்பத்தை என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும்னு சொல்லி, ஆமென், மந்திரவாதங்களை செய்து, ஆமென், செயல்படுகிற ஒரு சாபம். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்றது தெரியல. அல்லேலூயா. ஆமென், ஆமென். 2-3 நாள் முன்னாடி, ஆமென், ஒரு சேனல்ல நான் இப்படி பார்த்தேன். உங்களுக்கு சூனியம் யாருக்காவது செய்யணும்னா எங்களிடத்துல வாருங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு பார்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பகிரங்கமாவே என்ன செய்யறாங்க, எப்பா நீ வா, யாருக்கு விரோதமா செய்யணும், நான் செய்யறேன்றாங்க. அல்லேலூயா. நான் சொல்றதா, மந்திரவாதியின் இடத்துல போய் என்ன செஞ்சிடணும், இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது, இல்ல இந்த மனுஷன் நல்லா இருக்க கூடாது, இவனுடைய கையின் கிரிகள் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி, ஆமென், சூனியங்களை பண்ணி, பில்லி சூனியங்களை பண்ணுகிறதுனால் வருகிற சாபம். எத்தனை சாபம் சொன்னேன்? நிறைய பேர் யோசிக்கிறீங்க, எத்தனை சொல்லி இருப்பாரு? அல்லேலூயா. வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல தேவனிடத்திலிருந்து வர சாபம். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால வர்றது சாபம். அடுத்தது, மூணாவது, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சபிப்பது. நாலாவது, மந்திரவாதி கிட்ட போய் செய்கிறதுனால வருகிற சாபம். ஐந்தாவது, பிதாக்கள் இடத்திலிருந்து வருகிற சாபம். அதான் சொல்றாரு பாத்தீங்களா, பிதாக்களின் அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்
அப்ப பிதாக்கள் சில அக்கிரமங்கள், சில ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத சில காரியத்தை செஞ்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு பாதிப்பு யாருக்கு வரும்னா பிள்ளைகளுக்கு வரும். யோபு சொல்லும் பொழுது இப்படி சொல்றார், துன்மார்க்கன் தான் உணரத்தக்கதாய் அவன் பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்யறாரா, பலிக்க பண்ணுகிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தப்பு செஞ்சது யாரு? அப்பா. ஆனா யாருக்கு வேதனை? அதுதான் ஒரு பழமொழி மாதிரி ஆண்டு சொல்றார். எசேக்கியேல் சொல்லும்போது இப்படி சொல்லுவார், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின என்கிற பழமொழி இனி இஸ்ரவேலிலே சொல்ல படமாட்டாது சொல்றார். ஏன் தெரியுமா? எப்பா இவங்க அப்பா அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, அதனால பிள்ளைகளுக்கு என்ன வந்துச்சு? சாபம். இப்ப ஆகாப் தவறு செஞ்சுட்டாரு, ஆனா போய் மன்னிப்பு கேட்டோன்னு ஆண்டு சொல்ற, எப்பா இவன் நாட்களில் அந்த பொல்லாப்ப வர பண்ண மாட்டேன், இவன் குமாரன் நாட்களில் இவன் வீட்டின் மேல். புரியுதாங்க? அப்ப தப்பு செஞ்சது யாரு? எசேக்கியா தப்பு செஞ்சார். ஆனா இஸ்ரவேல், ஆமென் ஆமென், ஜனங்கள் அவருடைய குமாரர்கள் சந்ததிகள் என்ன பாபிலோன்ல சிறைப்பட்டு போனார்கள். அப்ப பிதாக்கள் இடத்திலிருந்து வருகிற சாபம். ஒருவேளை நம்ம அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, நம்ம தாத்தா எப்படி இருந்தாரு, அவர் என்னென்ன பண்ணார் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா ஒருவேளை அங்கிருந்தே சாபங்கள் தொடர்ந்து வருமானால், இன்னைக்கு அந்த பிதாக்களின் அக்கிரமத்தினால் ஏற்பட்ட சாபங்களை கர்த்தர் இன்னைக்கு நம்மை விட்டு மாற பண்ணுவா. நல்லாதான் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்லாதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 6வது சாபம் என்ன தெரியுமா? பயங்கரமான ஒரு சாபம். என்ன சொல்ல யோசிக்கிறீங்க? என்ன சொல்ல போறாரு? அல்லேலூயா. தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொள்ளுகிற சாபம். சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? நல்லாதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து சாபத்தை மாற்றுறதுக்கு தான் என்ன வந்தார்? கல்வாரி சிலுவையில பைபிள் அதானே சொல்லப்பட்டு, மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரா? சாபமானார். ஆனா இங்க ஒரு கூட்டம் சாபத்தை கேட்டு வாங்குது. எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். அல்லேலூயா. கேட்டு வாங்குற சாபம். ஆமா, என்ன இப்ப என்ன பரவாயில்ல, எங்க மேல வந்துட்டு போட்டோம் சொல்றது புரியுதா? வந்தா வந்துட்டு போட்டோம், வந்தா நாங்க பாத்துக்கிறோம், என்ன வரப்போகுது அப்படின்னு துணிகரமா சில காரியங்களை செஞ்சு தாங்களே என்ன செஞ்சுக்கிறது. அல்லேலூயா. சிலர் பொய்யா சத்தியம் பண்ணுவாங்க, ஆனா திருப்பி வேலை செய்யும். அல்லேலூயா. தாங்களே என்ன செய்யறது? கேட்டு வாங்குறது. 7வது சாபம் ரொம்ப அது சூப்பர், பயங்கரம். அல்லேலூயா. தங்களுடைய சொந்த வாயினாலே தோல்வி அறிக்கை செய்து வருகிற சாபம். இதுதான் பயங்கரம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. எப்பா ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் இந்த சாபம்னா வாய் சரி கிடையாது. இருக்கிறீங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்க போறோம். வாய் சரி கிடையாது. சொன்னார்ல, ஜீவனையும் மரணத்தையும் நாவின் அதிகாரத்தின் கீழே வச்சிருக்கிறேன். பேசுறது என்ன தெரியுமா? நான் நல்லாவே இருக்க மாட்டேன், என் குடும்பம் இப்படிதான் இருக்கும், என் குடும்பம் உருப்படவே, என் பிள்ளைங்க நல்லாவா இருக்க போகுது, அதுங்க என்ன. நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கே தெரியல. அல்லேலூயா. எனக்கு இந்த கஷ்டம் என்னைக்குதான் மாறும்? நான் செத்தாதான் என்ன செய்யும்? என் பிரச்சனை மாறும். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் மண்ணுல போறது வரைக்கும் எனக்கு இந்த பாடு. யாருமா சொல்லி வாங்கிக்கிட்ட? சொந்த வாயினாலே சொல்லி என்ன செஞ்சிட்டோம், எழுதிட்டோம். நான் சாகிறது வரைக்கும் எனக்கு. ஆமா, அது என்ன செய்யும்? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, நம்முடைய வார்த்தையில அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க பேசணும்னு முடிஞ்சு போச்சுன்னு. ஆமேன். விஞ்ஞானிகள் சொல்றாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வார்த்தைகள் காற்றலையில இருந்துகிட்டே இருக்குமா, உலாவிக்கிட்டே இருக்குமா. அதை ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணலான்றாங்க. இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலான்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் கோவத்துல பேசினேன் பாஸ்டர், ஏதோ தெரியாம பேசினேன். நிறைய பிள்ளைங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் பெற்றோருடைய வாயிலிருந்து வருந்த. இது எங்க உருப்பட போகுது? இது நல்லாவா இருக்க போகுது? இது தேராது, இது படிச்சாது, இது நல்லா இருக்காது. அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கஷ்டம் ஒரு நாளும் மாறாது? நான் என்ன ஜெபம் பண்ணி என்ன கண்டேன்? நான் என்ன ஜெபம் பண்ணாலும் எனக்கு இதுதான்.
தங்களுடைய சொந்த வாயினாலே தோல்விகளை அறிக்கையிட்டு வருகிற நமக்கு தெரியாது, நம்ம சொல்றது. அதனாலதான் பைபிள்ல ஆமென் அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்படியாய். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் இருப்பேன், என் குடும்பம் பரலோகத்தை போல இருக்கும். ஆமென். கையின் பிரயாசங்களை நாங்க சாப்பிடுவோம், எங்களுக்கு பாக்கியத்தை நன்மையும் கத்த தருவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்றது தெரியல. ஆசீர்வாதத்தை இன்னையில இருந்து பேசி பாருங்க. எனக்கு போய் எங்க வேலை கிடைக்க போகுது? எங்க கிடைக்கும்? சொல்லிட்டீங்கல்ல, விதைச்சிட்டீங்கல்ல, விதைச்சதை அறுத்து தானே ஆகணும். நான் சொல்றது புரிஞ்சவங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கு விதைச்சது எல்லாத்தையும் திரும்ப ஆமென் வாபஸ் வாங்கிடணும். ஆண்டவரே, தெரியாம நான் பேசிட்டேன், இதெல்லாம் என்னை விட்டு மாறிடணும். சாபமா நிக்கும்னா இன்னைக்கு மாறிடணும். அல்லேலூயா. எங்களை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார், உயர்ந்த இடங்களில வைப்பார், ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற பண்ணுவார். வாய்களை திறந்த ஆசீர்வாதத்தை பேசணும்னு நீங்க பேசுகிற வார்த்தைகள் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி நடக்க கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஜாய்ஸ் மேயர் என்கிறதான கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான அந்த தாயாரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முன்னாடி நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய பார்ப்பாங்க அவங்களுடைய செய்திகள். அவங்களை குறித்து சொல்லும் பொழுது கணவரால் கைவிடப்பட்டு குடும்பத்துல ஆமென் தள்ளப்பட்டு ஆமென் ரொம்ப வேதனைக்குள்ள இருக்கும் பொழுது அவர்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட வாக்கு தத்தங்களை அப்படியே எழுதி வச்சுட்டு அதை சொல்லி அறிக்கை செய்து கொண்டே இருந்தார்களா. அது நாட்கள் போக போக இவர்கள் எந்தெந்த வார்த்தைகளை விசுவாசமாய் வாயினால் அறிக்கையிட்டார்களோ அவைகள் எல்லாம் அவர்கள் கண்களுக்கு முன்பதாய் அற்புதங்களாய் வெளிப்பட்டதுன்னு சொன்னாங்க. நான் சொல்றது புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாமா? நான் 7 விதமான சாபத்தை சொல்லி இருக்கிறேன். ஒண்ணு தேவனிடத்திலிருந்து வருகிற சாபம், 2வது நியாயப்பிரமாணத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால சாபம், 3வது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சபிப்பதனால் வர சாபம், அடுத்து 4வது பில்லி சூனியத்தினால வருகிற சாபம், அடுத்தது பிதாக்களிடத்திலிருந்து வருகிற சாபம், 6வதாக தங்களுக்கு தாங்களே ஏற்றுக்கொள்ளுகிற துணிகரமா வந்தா பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிற சில சாபம், 7வதாக தங்கள் வாயினால் தோல்விகளை அறிக்கையிட்டு வருகிற சாபம். அல்லேலூயா. ஏன் கடனா அது மாறாது பாஸ்டர், நான் ஜாகிரதை வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு ஆமென் நம்ம விட்டு மாறிடணும். அல்லேலூயா. கண்ணமூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அந்த சாபங்கள் 7 விதமான சாபங்கள் மிக முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாபங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு மேல இருக்குமானால் இன்றைக்கு அவைகளை கர்த்தர் மாற பண்ணுவீராக. இன்னைக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவீராக. ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவருக்கு உரிமையா கேளுங்க. இன்னைக்கு அந்த சாபத்தை கர்த்தர் எடுத்து மாற்றுவா. இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம நமக்கு பின்பதாய் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஹல்லேலூயா கிரியை செய்கிற சில வல்லமைகள் இன்றைக்கு அவைகளை மாற பண்ணுவார். இன்னைக்கு மாற பண்ணுவார். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம கர்த்தரிடத்துல இந்த சாபங்கள் வந்திருக்கும், நான் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே இந்த சாபங்கள் எங்களை விட்டு மாறட்டும். ஆண்டவருக்கு செவி கொடுக்காதனால சில சாபங்கள் வந்திருக்குமானா இன்னைக்கு மன்னிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. சிலர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீ நல்லாவே இருக்க மாட்ட, உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாய் சில சாபங்களை கூறியிருப்பார்களே. ஆனால் இன்னைக்கு அந்த சாபங்களை கர்த்தர் மாற்றி உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக, ஆசீர்வாதங்களை ஆமென் உண்டு பண்ணுவாராக. சொல்ற ஆமென். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரவாதங்களால் ஏற்பட்ட எல்லா சாபங்களும் இன்றைக்கு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த வல்லமைகள் செயலற்று போவதாக. அந்த சாபத்தின் வல்லமைகள் செயலற்று போவதாக. உடமன ஹந்தலா ரகமனாரா. பிதாக்களின் ஆண்டவரே, பிதாக்களிடத்திலிருந்து வருகிற சாபங்கள் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்குமானால் இன்றைக்கு அந்த சாபங்களை கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசை விட்டு அந்த சாபங்கள் மாறி போவதாக, சாபங்கள் மாறி போவதாக. ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகளில் துணிகரமாய் சாபத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்களானால் இன்றைக்கு அவைகளை மன்னித்து உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய
வாழ்க்கையில விளங்க பண்ணுவீராக. தங்களுடைய சொந்த வாயினால ஆளிலே தோல்விகளை அறிக்கையிட்டு இனி நல்லா இருக்க மாட்டேன், இனி என்னால மேன்மையை பார்க்க முடியாதுன்னு சொல்லி தோல்விகளை அறிக்கையிட்டதினால் சாபங்கள் வந்திருக்குமானால் இன்றைக்கு அவைகள் மாற்றப்பட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நல்ல கைகளை தட்டி இன்றைக்கு அந்த சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினதற்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமே.